வணக்கம். நாவன் அகாடமியிலிருந்து செந்தமிழ் பாவை. தெரிந்ததை வைத்து தெரியாததை தெரிந்து கொள்ளலாம் என்ற தலைப்பில் இன்று நாம் தேர்ந்தெடுத்த வார்த்தை how old are you? How old are you? உங்க வயது என்ன? இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வார்த்தை தான். ஸோ இதுல முதல் என்னென்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். how இருக்கு, old old வந்து adjective, are வந்து auxiliary verb, you வந்து subject. ஸோ இதுல நம்ம என்ன செய்ய போறோம்னா adjective மாத்த போறோம், auxiliary verb மாத்த போறோம், subject you-வை மாத்த போறோம். இப்படி மாற்றுவதனால் நமக்கு எத்தனை வார்த்தைகள் கிடைக்குதுன்னு அடுத்தடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். how old are you? ஸோ இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா நான் சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணிருக்கேன். அப்ப how old are they? how old are they? அவர்களின் வயது என்ன? how old are we? எங்களின் வயது என்ன? how old am I? என்னுடைய வயது என்ன? அப்ப இந்த ஸ்லைட நல்லா பாருங்க. you, they, we இந்த சப்ஜெக்ட் வரும்போது are என்ற auxiliary verb நாம யூஸ் பண்றோம். இதே I, how old am I அப்படின்னு சொல்லும்போது என்ன auxiliary verb பயன்படுத்துறோம்? am. ஓகே, இப்ப அடுத்த ஸ்லைட்ல பாருங்க. அதே how old are you நான் என்ன செய்றேன்? சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்றேன், you. அப்ப how old is he? அப்ப he என்ற சப்ஜெக்ட் மாத்தும் போது அதற்கு பொருத்தமான உள்ள auxiliary verb என்னது? is. So how old is he? அதே போல அடுத்து பாருங்க. how old is she? how old is it? how old is your father? உங்கள் அப்பாவின் வயது என்ன? how old is செழியன்? செழியனின் வயது என்ன? அப்ப நல்லா பாருங்க. he, she, it, name வந்தது அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்ததுன்னா is என்ற auxiliary verb தான் இதில் பொருத்தமாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல பாருங்க. அதே மாதிரி தான் யூன்ற சப்ஜெக்டை நாம சேஞ்ச் பண்றோம். how old is this tree? ஸோ இந்த மரத்தின் வயது என்ன? how old is this building? இந்த பில்டிங்கின் வயது என்ன? how big is your house? ஸோ இந்த சென்டென்ஸ்ல பாருங்க. old என்ற adjective சேஞ்ச் பண்றேன். old பதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்? big. அப்ப பிக்கும் ஒரு adjective தான். ஒன்னு எப்படி இருக்குன்னு நாம கேள்வி கேட்கும் போது எது பதிலாக வருதோ அதை adjective சொல்லலாம். இப்ப how big is your house? how big is your house? how big அப்படின்னா எவ்வளவு பெருசு. ஸோ அப்ப உங்களுடைய வீடு எவ்வளவு பெருசு. is என்ற auxiliary verb எதனால யூஸ் பண்ணிருக்கோம்? ஏன்னா is பக்கத்துல சப்ஜெக்ட் என்ன வருது? your house. எப்பவுமே he, she, it, name. ஸோ இந்த மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? is என்ற auxiliary verb யூஸ் பண்ணுவீங்க. அதனால்தான் how big is your house? how big is this elephant? how big is this elephant? அப்ப this elephantக்கு is auxiliary verb தான். அப்ப இந்த யானை எவ்வளவு பெரியது? how big. அடுத்து பார்க்கலாம். old என்ற அந்த adjectiveக்கு பதில் இங்க நம்ம பயன்படுத்தி இருக்கிறது long. how long? how long அப்படின்னா எவ்வளவு நீளம். அதே போல எவ்வளவு காலம், எவ்வளவு நேரம், இது எல்லாமே how long தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீளம்ன்ற பொருள்ல நம்ம வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். how long எவ்வளவு நீளம். how long is a வைகை river? வைகை ரிவர் எவ்வளவு நீளம். how long is this ribbon? இந்த ரிப்பன் எவ்வளவு நீளம். ஓகே, அப்ப நீளம் எவ்வளவு நீளம். அப்ப is என்ற auxiliary verb எதனால மாறி இருக்கு? ஏன்னா the வைகை ரிவர் தேர்ட் பர்சன் சிங்குலர். அதே போலதான் this ribbon தேர்ட் பர்சன் சிங்குலர். அதனால is என்ற auxiliary verb நாம இங்க பயன்படுத்தி இருக்கிறோம். ஓகே, அடுத்து இந்த ஸ்லைட்ல பாருங்க. ஓல்டுக்கு பதில் far. how far? how far அப்படின்னா எவ்வளவு தொலைவு, தூரம். அப்ப how far is it? எவ்வளவு தொலைவு. how far is it? எவ்வளவு தொலைவு. இப்ப அடுத்தது பாருங்க. how far is சென்னை? அப்ப இட்டு எடுத்துட்டு நான் என்ன செய்திருக்கேன்? ஒரு ஊர் பெயர் கொடுத்திருக்கேன், சென்னை. அப்ப how far is சென்னை? சென்னை எவ்வளவு தொலைவு. இப்ப அடுத்து பாருங்க. how far is சென்னை from மதுரை? அப்ப how far is சென்னைனா என்னது? சென்னை எவ்வளவு தொலைவு. from மதுரை. from அப்படின்னா இருந்து. from மதுரை, மதுரையில் இருந்து.
அப்ப மதுரையில் இருந்து சென்னை எவ்வளவு தொலைவுன்னு கேட்கணும்னா how far is சென்னை from மதுரை. ஓகே, அப்ப how far எவ்வளவு தொலைவு. அடுத்து பாருங்க, how tall are you. how tall அப்படின்னா உயரம். அப்ப எவ்வளவு உயரம். அப்ப are you, how tall are you. அப்ப youன்ற சப்ஜெக்ட் வரும்போது என்ன ஆக்சிலரி verb are. நம்ம இது முதல்ல நம்ம படிச்சிட்டோம். எந்தெந்த ஆக்சிலரி verb எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு பயன்படுத்தணும்ன்றத மறக்க கூடாது. ஓகே, அப்ப youன்ற சப்ஜெக்ட்க்கு ஆர்ன்ற ஆக்சிலரி verb தான். அதனால how tall are you, how tall are you, நீங்க எவ்வளவு உயரம். இதே அடுத்து பாருங்க, how tall is your mother. how tall is your mother. அப்ப உங்களுடைய அம்மா எவ்வளவு உயரம். how tall is the giraffe. how tall is the giraffe. ஒட்டகச்சிவிங்கி எவ்வளவு உயரம். அப்ப your mother, the giraffe வரும்போது is ஆக்சிலரி verb நாம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்க, how old. oldன்ற adjectiveக்கு பதில் நம்ம அடுத்து என்ன adjective யூஸ் பண்றோம் இந்த இடத்துல. wide. how wide. how wide is this cot. how wide. wideனா அகலம். is this cot. இந்த கட்டிலின் அகலம் எவ்வளவு. how wide. அகலம் எவ்வளவு. ஓகே, is this cot. அப்ப this cot third person singular, so is auxiliary verb. so how wide is this cot. இந்த கட்டிலின் அகலம் எவ்வளவு. அதே போல how much. நான் ஓல்டுக்கு பதில் இன்னும் அடுத்து என்ன யூஸ் பண்ணிருக்கேன், much. how much. how muchனா எவ்வளவு. so இது விலையை முன்னிட்டு கேட்கும் போது how much. how much is it. விலை எவ்வளவு. எவ்வளவு price. how much is it. இதே அடுத்து பாருங்க, how much is this chocolate. அந்த இட்ட எடுத்து அந்த இடத்துல this chocolate போட்டிருக்கேன் பாருங்க. அப்ப how much is this chocolate. இந்த சாக்லேட்டினோட விலை எவ்வளவு. ஸோ இதே போல நீங்க நிறைய சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிள்ஸ்க்கு 1-2 சென்டென்ஸ் மட்டும்தான் இங்க கொடுத்துருக்கேன். நீங்க இதே போல நிறைய ஃப்ரேம் பண்ணி காமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஓகே, இந்த வகுப்பு உங்களுக்கு நன்றாகவே புரியும்னு நம்புறேன். இது நன்றாக புரிந்தது என்றால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே சமயம் ஆங்கிலம் கற்க விரும்பும் உங்களுடைய தோழியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதிய வரவு என்றால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே போல பெல் ஐகான் ஆலையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிபிகேஷன்லயே வந்துடும். நன்றி, விடைபெறுகிறேன்.